கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறையை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழகம் முழுவதும் கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் நடைமுறை கட்டாயமாக்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த ஒரு உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்தார்கள். அது மட்டும் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் கிருஷ்ணகுமார் கூட இது தொடர்பாக வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த ஃபைலிங் நடைமுறைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு குறித்து இந்த முடிவை பொங்கலுக்கு பிறகு உரிய முடிவு எடுக்கப்படும் என்று இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவித்தது. இந்த நிலையில்தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாகிறது. அதாவது இந்த வழக்கில் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரைக்கும் கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் நடைமுறை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நிறுத்தி வைத்துள்ளதாக தற்போது அந்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளார். இதற்கு நன்றி மதன்.